Welcome all. Welcome to Shiksha class. Yes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம லைஃப் சயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ் பார்க்குறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம எல்லாருமே நம்மளவே ஒரு பெரிய அப்ரிசியேஷன் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஒரு எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லா படிச்சு நீங்க அந்த எக்ஸாமை முறையா கரெக்டா அட்டன் பண்ணி எழுதிருக்கீங்க. ஸோ தட் இஸ் அ பிக் திங். ஸோ அதுக்கே நீங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பேப்பர் 1 டிஸ்கஷன் எல்லாமே சிக்ஷா கிளாஸ்லயே நீங்க யூடியூப் சேனல்ல நீங்க லைவ்ல கனெக்ட் ஆகி பார்த்துருப்பீங்க. ஸோ பேப்பர் 1 ரிலேட்டடான கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம், இல்லைங்களா? ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரொம்ப கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவல்ல தான் இருந்துச்சு. ஸோ பேப்பர் 2 ஸ்பெஷலா லைஃப் சயின்ஸ் ஓட பேப்பர் 2 எப்படி இருந்துச்சு, ஸோ அதோட டிஸ்கஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்ப்போம், சரிங்களா? பிஃபோர் தட், ஸோ நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து உங்களை கைட் பண்றதுக்காக என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி ஜுவாலஜி, பிஜிடிஆர்பி பாட்னி, சிஎஸ்ஐஆர் நெட் லைஃப் சயின்ஸ், டிஎன்செட் லைஃப் சயின்ஸ், யூஜிசி நெட் பேப்பர் 1. எனக்கு ஒரு பேப்பர் 1க்கு மட்டும் ஒரு நல்ல கைடன்ஸ் வேணும் மேம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கான ஒரு நல்ல கைடன்ஸ், அண்ட் அப்கோர்ஸ் காலேஜ் டிஆர்பி. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே நம்மளோட சிக்ஷா கிளாஸ்ல இருந்து ஆஃபர் பண்றோம். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும், இந்த கோர்சஸ் எப்போ நடக்குது, அண்ட் இதோட ஃபீஸ் டீடைல்ஸ், ஸோ என்ன டைமிங்ல நடக்குது, எவ்வளோ டியூரேஷன் இந்த கோர்ஸ், ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலயமா உங்களுக்கு என்னெல்லாம் நோட்ஸ் கிடைக்கும், ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கும், ஸோ அடுத்து உங்களோட லைஃபோட சக்சஸ்ஃபுல் பாத்வேக்கு ஸோ அது உங்களை எப்படி எடுத்துட்டு போகும், இந்த கோர்சஸ் உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும், ஸோ இந்த கோர்சஸ் ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கீழே கொடுத்துருக்க இந்த 2 கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அப்கோர்ஸ் டிஎன்செட் அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸாம ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாம முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் அ பிக் சக்சஸ். அந்த எக்ஸாமை நீங்க முடிச்சுட்டு இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கவே, இல்லைங்களா? ரைட். ஸோ இதே மாதிரி மேம் நான் இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டேன், நான் அடுத்து என்ன பண்றது, நான் ஒரு 1 வீக் பிரேக் எடுத்துக்கவா, நான் அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தயக்கத்தோடையோ இல்ல ஒரு கன்ஃபியூஷனோடய இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். அடுத்து உங்களோட இலக்கை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிங்க, சரிங்களா? ஜஸ்ட் ரீஸ்டார்ட், சரிங்களா? மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ மேம் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட அதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபெசிலிட்டேட்டர், யாராவது ஒரு கைடு மாதிரி இருந்தா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்காக இருக்கிறது தான் நம்ம சிக்ஷா கிளாஸ். சிக்ஷா கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ், சரிங்களா? ஸோ இங்க வந்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தேவைப்படுற இந்த கோர்சஸ்ல என்ன டீடைல்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி அந்த கண்டென்ட்ஸை டெலிவர் பண்ண முடியும், உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுக்க முடியும், அவ்வளோ மார்க் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட்னு அத்தனை விதமான உங்களுக்கு டெஸ்ட் வச்சு உங்களுக்கு இந்த கோர்ஸ்லயே உங்களை நேர்த்தியா ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த எக்ஸாம்க்கு உங்களை முழுசா ஆயத்தமாக்குறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஜஸ்ட் கான்டாக்ட் தீஸ் நம்பர்ஸ் அண்ட் இந்த கோர்ஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? தெளிவா தெரிஞ்சுட்டு யூ கேன் ஜஸ்ட் ஜாயின் இன் த கோர்சஸ், ரைட்? எப்பவுமே ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஆஃப் த சீட் உட்காராம அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் முன்னாடி வச்சு நீங்க எல்லாருக்கும் முன்னாடி வேகமா ஓட தயாரானா மட்டும்தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ல உங்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்க வர வேண்டிய இடம் தான் சிக்ஷா கிளாஸ், ரைட்? ஓகே, இன்னைக்கு நம்ம இங்க எதுக்கு கேதர் ஆகியிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு கண்டென்ட் டீடைல்ஸ் நம்ம பார்க்கணும், சரிங்களா? அப்கோர்ஸ் நம்ம பேப்பர் 2 லைஃப் சயின்ஸ்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துச்சு, ஸோ அது எப்படி மேம் அந்த கொஸ்டின்ஸ் ஈஸியா இருந்துச்சா, மாடரேட்டா இருந்துச்சா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், இல்லைங்களா? லைஃப் சயின்ஸ் டிஎன்செட் எழுதிட்டு வந்த எல்லாருக்குமே ஒரு 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 மனசுல ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும், நான் பேப்பர் 1 அட்டன் பண்ணேன், பேப்பர் 2 எப்படி எழுதிருக்கேன்னு தெரியல, என்னால முடிஞ்ச அளவுக்கு எழுதிருக்கேன். எந்த ஒரு கவலையும் வேண்டாம், சரிங்களா? நல்ல முறையில எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன், கண்டிப்பா உங்களோட சக்சஸ் உங்களோட ரிசல்ட் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும், சரிங்களா? அப்கோர்ஸ் எந்த கட் ஆஃப் இருக்குமா, அந்த கட் ஆஃப் இருக்குமா, எந்த ஒரு டவுட்ஸும் வேணாம். கட் ஆஃப் ரிலேட்டடான குவரிஸுக்கு உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ கண்டிப்பா சிக்ஷா கிளாஸ்ல இருந்து வரும், சரிங்களா? யூ ஜஸ்ட் ஸ்டே கனெக்ட் வித் த சிக்ஷா கிளாஸ், சரிங்களா? நீங்க இந்த சிக்ஷா கிளாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்ப வேணா கட் ஆஃப் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களை சேரலாம், சரிங்களா? ரைட். ஸோ இப்போ லைஃப் சயின்ஸோட கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும்
ஈஸியா இருந்துச்சா மாடரேட்டா டஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் தான். சரிங்களா? கொஞ்சம் டைரக்டான கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. ரொம்ப அப்படியே போட்டு யோசிக்க வச்சு நிறைய பெரிய பெரிய கேள்விகளே ஒரு 4-5 வரியில அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சரிங்களா? ஈஸியா தான் இருந்துச்சு கொஸ்டின்ஸ். ஈஸி டு மாடரேட் அந்த லெவல்ல தான் இருந்துச்சு. டைரக்டா இருந்துச்சு. பேசிக்கான கொஸ்டின்ஸ், ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, லைக் இந்த டிஎன்செட் லைஃப் சயின்ஸ் இந்த இந்த எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு 15 days பேக் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் ஒன்று ஆஃபர் பண்ணோம். அஃப்கோர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுல படிச்சாங்க. அவங்க எல்லாருமே கண்டிப்பா பெனிஃபிட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹானஸ்டா சொல்வேன். ஏன்னா நிறைய நம்ம அந்த கிராஷ் கோர்ஸ்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணமோ அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஈவன் எக்ஸாம்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட சில கண்டென்ட்ஸ் அந்த கிராஷ் கோர்ஸ்ல எடுத்த கண்டென்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு கொஸ்டின்ஸையுமே அந்த கிராஷ் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான கேள்விகள் வரும், இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிதான் அந்த கிராஷ் கோர்ஸ்ல ஒரு விஷயமும் நடந்துச்சு. நிறைய மார்க் டெஸ்டும் கொடுத்தோம். சரிங்களா? நம்மளோட ஆப்ல சிக்ஷா கிளாஸ் ஆப்லயுமே நிறைய மார்க் டெஸ்டும் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு பார்த்தாங்க. சரிங்களா? அவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். கிராஷ் கோர்ஸ்ல சேர்ந்த எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கே தெரியும் நம்ம கிராஷ் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண அத்தனை கேள்விகள் வந்துருந்துச்சு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அந்த டிஸ்கஷன் செஷன்ல அந்த ஒரு கொஸ்டினுக்கும் கீழே இருக்க ஆப்ஷன் டிஸ்கஸ் பண்ணும் போதே இதுல இருந்து கேள்விகள் வரலாம், இந்த கேள்வி இந்த மாதிரி மாத்தி கேட்கலாம். சோ இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துருந்துச்சு. அப்கோர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்து கூட நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. சரிங்களா? சிஎஸ்சிஆர் நெட்ல இருந்து அந்த கொஸ்டின்ஸை கூட கொஞ்சம் சிம்பிள் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு கேட்டிருந்தாங்க கேள்விகள். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது, கிராஷ் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணது அத்தனை கேள்விகளும் வந்துருந்துச்சு. நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. நம்ம டிஸ்கஷன் பார்ட்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுமோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் வந்துருந்துச்சு. சரிங்களா? ப்ராப்பரா நம்ம கிளாஸ்ல கிராஷ் கோர்ஸ் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போனவங்களுக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும். சரிங்களா? ஏன்னா அத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டெய்லி ஒரு யூனிட் 2 யூனிட் சொல்லிட்டு அந்த யூனிட்ல இருந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அஃப்கோர்ஸ் சர்ப்ரைசிங் எலமெண்டா அவங்களுக்கு சில கண்டென்ட்ஸும் நாங்க நடத்தி கொடுத்தோம். சரிங்களா? ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கூட நான் உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்கஷன்ல சொல்றேன். நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் என்ன மாதிரியான கேள்விகள் வந்துருந்துச்சு அப்படின்னு கூட நான் உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது கம்மிங் ஸ்லைட்ஸ்ல நான் சொல்றேன். சரிங்களா? ரைட். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2 லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் இது ஒரு ஈஸி டு மாடரேட் தான். பயப்பட வேண்டாம். சரிங்களா? கட் ஆஃப் நினைச்செல்லாம் பயப்பட வேண்டாம். சக்சஸ் வருமானலாம் பயப்பட வேண்டாம். நீங்க நல்ல முறையில எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய சக்சஸ். சரிங்களா? உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களோட வழிகாட்டியா இருக்கிறதுக்கு இங்க நாங்க இருக்கோம். சரிங்களா? சிக்ஷா கிளாஸ் இருக்கு. நீங்க அடுத்து என்ன முன்னாடி காமிச்ச கோர்ஸ் லிஸ்ட்ல என்ன எக்ஸாம்ஸ் எழுத போறீங்களோ நீங்க இந்த நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி அதை பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஷனுக்குள்ள போலாம். ஸோ இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் எந்த ஒரு ஆர்டர்லையும் கிடையாது, ரேண்டமான முறையில தான் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஸ்லைடு அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா XXY சிண்ட்ரோம். சரிங்களா? XXY சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் இது ஒரு எப்படி சொல்றது, நம்ம கிளாஸ்ல இருந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண ஒரு கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் எடுக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், கிராஷ் கோர்ஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இது கேட்பாங்க, இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சொல்லிடணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கேள்விக்கு வந்திருக்கும் XXY சிண்ட்ரோம்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு பதில் பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர்? அதுக்கு இட்ஸ் அ லெனின்ஃபெல்டர் சிண்ட்ரோம். சரிங்களா? இது நம்ம கிராஷ் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண ஒரு கொஸ்டின். சரிங்களா? XXY அப்படின்னு சொல்லிட்டு XXY குரோமோசோம் சிண்ட்ரோம் இல்லைன்னா 47 XXY சிண்ட்ரோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதனுடைய ஆன்சர் லெனின்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு கேட்டிருந்தோம். சரிங்களா? பொதுவாக ஒரு மேலுக்கு பாத்தீங்கன்னா XY அப்படின்ற மட்டும்தான் செக்ஸ் குரோமோசோம் இருக்கணும். பட் தவறுதலா மாறுதலா மியூட்டேஷனின் அடிப்படையில இஃப் சப்போஸ் அவங்களுக்கு XXY சிண்ட்ரோம் அப்படின்ற விஷயம் அப்படின்ற குரோமோசோம் இருந்துச்சு அப்படின்னா they are under Lenienfelter syndrome. இது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ண ஒரு கொஸ்டின். கண்டிப்பா இது மாதிரி கேள்விகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு நடத்தின ஒரு கொஸ்டின். இந்த
ஒரு ஃபேக்சுவலா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்தா கரெக்டா அடிச்சிடணும் ஆன்சரை அப்படின்ற மாதிரி படிச்ச கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நம்ம கிராஷ் கோர்ஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ரைட். ஸோ இப்போ இதுக்கு கீழேயே இன்னொரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். ரைட். எக்ஸ் 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 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்ன குரோமோசோம், அது என்ன அந்த குரோமோசோம் இருந்துச்சுன்னா அது என்ன சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கேட்டிருந்தோம். எக்ஸ் 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 அப்படின்னு இருந்துச்சுன்னா தே ஆர் அண்டர் சூப்பர் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து நீங்க ஃபீமேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கணும் சரிங்களா. பட் உங்களுக்கு வந்து எக்ஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 எக்ஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்ஸ் குரோமோசோம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிடுது. அதை வந்து ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து அடுத்த எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம் சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களால தவிர்க்கவே முடியாத கேள்விகள் சரிங்களா. அந்த மாதிரியான கேள்விகளை தான் நம்ம கோர்ஸ்ல வந்து நடத்தி கொடுத்தோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ எக்ஸ் 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 வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவோம். அந்த உமன்ஸ் என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்க உமன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர் உமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் எக்ஸ் ஒய் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்க மேல் வந்து அவங்களோட பிசிக்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருவோம் சரிங்களா. ரைட். நெக்ஸ்ட் அபவுட் டிரான்ஸ்போசான்ஸ். ஸோ டிரான்ஸ்போசான்ஸுமே நம்ம டிஸ்கஷன்ல கொஸ்டின்ஸ்ல இருந்து எடுத்து சொன்ன இது இல்ல, பட் அந்த கொஸ்டின்ல இருந்த ஒரு ஆன்சர்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் தான் சரிங்களா. டிரான்ஸ்போசான்ஸ்னா என்ன இதெல்லாம் வந்து சொல்லிடணும். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்காம படிங்க அப்படின்னு சொல்லிடணும் இல்லைங்களா. ரைட். டிரான்ஸ்போசான்ஸ்னா என்ன? இட்ஸ் அ செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சரிங்களா. இட்ஸ் அ செக்மெண்ட்ஸ் ஆஃப் DNA that can move from one location to another location. ஒரு ஜீனோம்ல ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து மூவ் ஆகுது. அத இந்த டிரான்ஸ்போசான்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஜம்பிங் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது இந்த டிரான்ஸ்போசான்ஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு அந்த மூவ் ஆகுறத வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கட் அண்ட் பேஸ்ட் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கலோக்கியலா சரிங்களா. சோ இந்த டிரான்ஸ்போசான்ஸ் மூலியமா இந்த ஜம்பிங் ஜீன்ஸ் இப்படி நகர்றது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஜீனோமோட சைஸே அல்டர் ஆகும். அண்ட் இட் ரிசல்ட் இன் மியூட்டேஷன் சரிங்களா. ரைட். சோ இந்த டிரான்ஸ்போசாஸை வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜில மார்க்கர்ஸா யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இதெல்லாம் அவ்வளோ ஒரு முக்கியமான டாபிக்ஸ். இந்த தலைப்புகள் எல்லாமே சொல்லி தான் நடத்தப்பட்டுச்சு நம்ம கிளாஸ்ல சரிங்களா. இது ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. டிரான்ஸ்போசான்ஸ்னா என்ன டைரக்டா கேட்டிருந்தாங்க, ரொம்ப டைரக்டா கேட்டிருந்தாங்க. அப்படியே டெக்னிக்கலாலாம் கேட்கவே இல்லை. டிரான்ஸ்போசான்ஸ்னா என்ன, சிம்பிள், அவ்வளவுதான். கொஸ்டினே அவ்வளவுதான் இருந்துச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் அண்ட் திஸ் கொஸ்டின் இது ஒரு கோல்டன் கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் அ கோல்டன் கொஸ்டின், $1,000,000 கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா டெஸ்ட்டுக்கு டிஎன்செட் எக்ஸாம்க்கு 2 days பிஃபோர் நம்ம கோர்ஸ் வந்து எண்ட் ஆச்சு, கிராஷ் கோர்ஸ் சரிங்களா. அந்த 2 days பிஃபோர் எடுத்த ஒரு கண்டென்ட் தான் இந்த டிசிஏ சைக்கிள் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இந்த கண்டென்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். கிளைகாலைசிஸ், டிசிஏ சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அண்ட் அப்கோர்ஸ் கால்வின் சைக்கிள், C3 C4 பாத்வே. ஸோ இந்த மாதிரியான சைக்கிள்ஸ்ல இருந்துலாம் கேள்விகள் கேட்பாங்க. அண்ட் அப்கோர்ஸ் அதுக்கு நடுவுல இருக்க அந்த என்சைம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சோ அதுல இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரைட். சோ ஒரு டிசிஏ சைக்கிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் நடுவுல வந்து உங்களுக்கு நிறைய என்சைம்ஸ் லைக் ஆல்பா கீட்டா குளுக்கோடைரேஸ் அந்த மாதிரி நிறைய என்சைம்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா. இந்த என்சைம் எங்க யூஸ் பண்ணப்படுவாங்க, ஃபியூமரேட்ல இருந்து மேலேட்டா மாறும் போது உங்களுக்கு ஃபியூமரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வரும். இதை அப்படியே டைரக்டா தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா. டிசிஏ சைக்கிள்ல கீ என்சைம் என்ன, அந்த ஃபியூமரிக் ஆசிடுக்கு வந்து இந்த ஃபியூமரிக் ஆசிடுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க வாட் இஸ் தட் என்சைம் தட் இஸ் ஆல்சோ யூஸ் இன் த டிசிஏ சைக்கிள் அஸ் அ கீ என்சைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு $1,000,000 கொஸ்டின், நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு போன கொஸ்டின் சரிங்களா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே கரெக்டான ஆன்சர் போட்டிருப்பாங்க இந்த கொஸ்டினுக்கு. ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கேரட் ரூட் சாஃப்ட் டிசீஸ் சரிங்களா. இந்த மாதிரியான ஒரு கேள்வி இருந்துச்சு சரிங்களா. கேரட் ரூட் சாஃப்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு
சோ இந்த கேரட் ரூட் சாஃப்ட் டிசீஸ் அப்படின்றது இட் இஸ் காஸ்ட் பை பாக்டீரியாவா ஃபங்கையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இட்ஸ் காஸ்ட் பை பாக்டீரியாவா ஃபங்கையா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, சோ நிறைய பேர் வந்து ரூட் சாஃப்ட் ஆகுது அப்படின்னாலே டக்குன்னு ஃபங்கையை வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க. பட் இட்ஸ் நாட் ஃபங்கை, பாக்டீரியா. சரிங்களா, கேரட் ரூட்ஸ் ஆஃப் டிசீஸ் வந்து எந்த ஆர்கானிசமால உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்கை. உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து பாக்டீரியா, ஃபங்கை, நிமட்டோட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதோட ஆன்சர், கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு பாக்டீரியா. சரிங்க மேம், இந்த பாக்டீரியாவோட நேம் என்ன? எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டின் படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன ஆப்ஷன் இருக்கு, அப்ப பாக்டீரியான்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த எக்ஸாம்ல என்ன கேட்கலாம்? கேரட் ரூட்ஸ் ஆஃப் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை பாக்டீரியா, விச் பாக்டீரியா அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லைங்களா? சோ அப்ப உங்களுக்கு பாக்டீரியா நேம் தெரியணும். சோ திஸ் இஸ் காஸ்ட் பை பெக்டோபாக்டீரியம். சரிங்களா, பெக்டோபாக்டீரியம். சரிங்களா, ஈரப்பதமா இருக்கிறதுனால, கேரட் ரூட் வந்து ஈரப்பதமா இருக்கிறதுனால இந்த நோய் வந்து கேரட் வரலாம், கேரட் பிளான்ட்டுக்கு வரலாம். சரிங்களா, இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து பாக்டீரியா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டி லூப் ரெப்ளிகேஷன். இந்த ரெப்ளிகேஷன் அவ்வளோ தடவை நான் கோர்ஸ் எடுக்கும் போது சொல்லியிருந்தேன், ரெப்ளிகேஷன் பத்தி கண்டிப்பா படிங்க. ரெப்ளிகேஷனோட என்சைம்ஸ்ல இருந்து, ரெப்ளிகேஷன்ல இருந்து, அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்துலாம் உங்களுக்கு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னதுதான். சரிங்களா, டி லூப் ரெப்ளிகேஷன் வந்து எங்க நடக்கும், யாருக்கு நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதனுடைய ப்ராப்பரான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. சரிங்களா, இது ஷார்ட்டா நம்ம எம்டிடிஎன்ஏ, இதுவுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏக்கு ஷார்ட் ஃபார்ம் எம்டிடிஎன்ஏ, குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏக்கு என்ன ஷார்ட் ஃபார்ம், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம படிச்சிருந்தோம் நம்ம கோர்ஸ்ல. சரிங்களா, சோ மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல தான் உங்களுக்கு டி லூப் ரெப்ளிகேஷன் நடக்கும். சரிங்களா, டி லூப் ரெப்ளிகேஷன்ல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க டி லூப்ப. சரிங்களா, ரைட், இந்த டி லூப் ரெப்ளிகேஷன் எங்க நடக்கும்? உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல நடக்கும். இதுதான் உங்களுக்கு கேள்வியா இருந்துச்சு, அதற்கான பதில் வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, டிரான்ஸ்லேஷன்னா என்ன, டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த மூணு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் எல்லா யூனிட்டுக்குமே வந்து ஈக்குவலா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது மாதிரி லைக் இந்த யூனிட்ல இருந்து இவ்வளவுதான் கொஸ்டின் எடுக்கணும். லைக் ஈக்குவலா ஒரு 10 யூனிட் இருக்குன்னா அந்த 10 யூனிட்ல ஒரு யூனிட்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் தான் எடுக்கணும், ஒரு யூனிட்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின் எடுக்கணும், அப்பதான் 13 யூனிட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அப்படி எல்லாம் கேட்கல. சரிங்களா, ரேண்டமா தான் இருந்துச்சு. கொஸ்டின்ஸோட ஈக்குவாலிட்டி எல்லாம் கிடையாது யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும். சில யூனிட்ஸ்ல நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க, சில யூனிட்ஸ்ல கம்மியான கேள்விகள் தான். அப்படி பாத்தீங்கன்னா 13th யூனிட்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்துருச்சு. 12th யூனிட்ல இருந்து மெத்தட் பயாலஜியா, சோ அதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரல. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், சோ அது ரிலேட்டடா அவ்வளவா கொஸ்டின்ஸ் இல்ல, பார்க்க முடியல. சரிங்களா, அண்ட் அப்கோர்ஸ் உங்களுக்கு டைவர்சிட்டில இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வந்துருச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல டைவர்சிட்டில இருந்து அவ்வளவு கேள்விகள் வந்துருச்சு. அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், அதெல்லாம் எங்க என்னென்ன பார்க்ஸ் எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு, அந்த மாதிரியான கேள்விகளே மேட்ச் த ஃபாலோயிங் வடிவத்துல எல்லாம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, சோ அதெல்லாம் டைவர்சிட்டி 13th யூனிட், சோ இதெல்லாம் படிச்சுட்டு போனவங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அந்த யூனிட்ல இருந்து நிறைய கேள்விகள் வந்துருச்சு. சரிங்களா, அப்கோர்ஸ் சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு யூனிட்டை மட்டும் சார்ந்து ஒரு 5 யூனிட், சின்ன சின்ன 5 யூனிட் மட்டும் படிச்சுட்டு போறீங்கன்னு இல்லாம உங்களுக்கு நிறைய கொஞ்சம் மார்க்ஸ் ஜாஸ்தி வேணும், நல்லா சீக்கிரம் லைக் நிறைய மார்க்ஸ் எடுத்து பாஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூனிட்ஸோட நம்பரையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 13 யூனிட்டை நான் ஒரு 10 யூனிட் நல்லா படிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு இலக்கை வச்சு படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா, ரைட், ஏன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் எல்லா யூனிட்டுக்கும் ஒரே மாதிரி கொடுக்கப்படவில்லை. சரிங்களா, சோ நம்ம கெஸ் பண்ண முடியாது எந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க ஈக்குவலா எல்லா யூனிட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா யூனிட் நம்பர் 13 டைவர்சிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், எக்காலஜி, சோ இந்த மாதிரியான யூனிட்ஸுக்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய கேள்விகள் வந்துருச்சு அதுல இருந்து. சோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்ன, டிரான்ஸ்லேஷன்னா என்ன, டிரான்ஸ்டக்ஷன்னா என்ன, சோ இந்த கேள்விகள்லாம் நிறையவே கேட்டிருந்தாங்க. இது சம்பந்தப்பட்ட கேள்விகள். சரிங்களா, டைரக்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னு கேட்கல, இந்த மூணு விஷயங்களை சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து நிறையவே கேட்டிருந்தாங்க. சரிங்களா, டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன? It's a mechanism by which a DNA is taken up by bacterial cell from the environment. சரிங்களா, அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்டக்ஷன்னா என்ன? டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து ஜீன் எக்ஸ்பிரஷன்ல இருக்க ஒரு முக்கியமான ஸ்டெப்.
சரிங்களா? ஜீன் எக்ஸ்பிரஷன்ல இருக்க ஒரு முக்கியமான ஸ்டெப். ஸோ இதெல்லாம் நீங்க ஒமிட்டே பண்ணக்கூடாது. ஒரு விஷயம், ஒரு இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறோம், ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறோம், ஒரு லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்துட்டுனா இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஒமிட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு அது என்னன்னாவது தெரிஞ்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு போயிடும். சரிங்களா? ரைட். டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து ஜீன் எக்ஸ்பிரஷன்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். சரிங்களா? இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் புரோட்டீன். சரிங்களா? ஒரு ஆர்என்ஏ மாலிகுல ஒரு டெம்ப்ளேட்டா வச்சுட்டு அதுல இருந்து ஒரு புரோட்டீனை வந்து மேக் பண்றதுதான் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்டக்ஷன் என்ன? சரிங்களா? டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்றது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் த ஜெனடிக் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் செல் டு அனதர் செல் பை யூசிங் த வைரஸ். சரிங்களா? வைரஸ் மூலியமா ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுதான் உங்களுக்கு டிரான்ஸ்டக்ஷன். சரிங்களா? அப்கோர்ஸ் வைரஸ் அப்படின்னா என்ன வைரஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பாக்டீரியோஃபேஜ். சரிங்களா? அதுதான் வந்து மேக்ஸிமம் இந்த டிரான்ஸ்டக்ஷன் ப்ராசஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3 டைப்ஸ் இருக்கும் டிரான்ஸ்லேஷன்ல, இல்லைங்களா? இனிசியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஒமிட்டே பண்ணாதீங்க. சரிங்களா? எப்பவுமே ஒமிட் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி, ஜுவாலஜி, பாட்னி ரிலேட்டடா நீங்க சிலபஸ் எல்லாம் படிக்கும்போது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒமிட் பண்ணிடாதீங்க. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் செல் பயாலஜி படிச்சீங்களா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன், ஆர்என்ஏ ரெப்ளிகேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ், ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சிருங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக், நல்ல ஒரு பேசிக் வந்து எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எப்பவுமே தெரிஞ்சிடணும். அட்லீஸ்ட் இதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு ஒரு ப்ராசஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சுனாலே கொஸ்டின்ஸை கொஞ்சம் ட்ரிக்கியா டெக்னிக்கலா கேட்டிருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும், இல்லைங்களா? ஸோ அதனால இதெல்லாம் ஒமிட் பண்ணாம படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரிலேட்டடா வந்து உங்களுக்கு நிறைய கேள்விகளே இருந்துச்சு. டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்ன, டிரான்ஸ்லேஷனா என்ன, டிரான்ஸ்டக்ஷன்னா என்ன, ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட். அப்கோர்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சுங்க என்விரான்மெண்ட் ரிலேட்டா. அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங்கா கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கா கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த சைடு வந்து பிளேசஸ், சரிங்களா, டெல்லி, ராஜஸ்தான், இந்த மாதிரியான நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த சைடு வந்து அந்த ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் அண்ட் அங்க இருக்க ஸ்டாச்சுரிஸ், ஸோ அந்த ரிலேட்டடான இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, பெரியார் ஸ்டாச்சுரி அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு என்விரான்மெண்ட்ல. சரிங்களா? அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்கோர்ஸ் இந்த கொஸ்டின் இங்க கீழே கொடுத்துருக்க ஃபாரஸ்ட் இன் ஹிமாலயாஸ் ஆல்டிடியூட், அதாவது ஹிமாலயாஸ் ஆல்டிடியூட்ல என்ன ஃபாரஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே வந்து ட்ரை டிசிடஸ் ஃபாரஸ்ட், அல்பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு. மேக்ஸிமம் அல்பைன் ஃபாரஸ்ட் தான் ஜாஸ்தியா இருக்கும் ஹிமாலயாஸோட ஆல்டிடியூட், லைக் ஹைட்ல. சரிங்களா? பட் எக்ஸாக்டா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் தெரிஞ்சாதான் நமக்கு ஆன்சரை வந்து எக்ஸாக்டா சொல்ல முடியும். சரிங்களா? இதுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸோட ஆல்டிடியூட்ல ஃபாரஸ்ட்ல என்ன மாதிரியான ஃபாரஸ்ட் இருக்கும், ஸோ அது ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ட்ரை டிசிடியஸ், மாய்ஸ்ட் ஃபாரஸ்ட், அல்பைன் ஃபாரஸ்ட், ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு என்விரான்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் தெரிஞ்சுக்கணும், கிளைமேட் சேஞ்சஸ், குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின் அண்ட் அந்த குளோபல் வார்மிங்க்கு என்னெல்லாம் கேசஸ் உங்களுக்கு யூஸ், என்னெல்லாம் கேசஸ்னால உங்களுக்கு குளோபல் வார்மிங் நடக்குது, ஆசிட் ரெயின் ஏன் வருது, அதனுடைய ஸ்டெப்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு என்விரான்மெண்ட் படிக்க போறீங்களா, பயோட்டிக், ஏபயோட்டிக் படிச்சிட்டீங்க, என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னா என்ன, நான் ரெனியூவபிளா என்ன, பொல்யூஷனோட டைப்ஸ், ஸோ எதனால அந்த பொல்யூஷன் வருது, இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க. அடுத்து குளோபல் வார்மிங். ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்கன்னா அந்த கொஸ்டினை மட்டும் படிக்காம அந்த கொஸ்டினை சுத்தி இருக்க விஷயங்களையும் படிக்க தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நான் உங்களுக்கு டிஎன்சி கிராஸ் கோர்ஸ் நடத்தும் போது அந்த லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ஒரு சைக்கிள், ஒரு கிளைகாலைசிஸ் சைக்கிள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே விஷயத்த நான் ரிப்பீட் பண்ணியிருந்தேன். அதே தான் இங்க நடந்திருக்கு. ஒரு கிளைகாலைசிஸ் சைக்கிள் நீங்க படிக்கிறீங்கன்னா அதனுடைய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க படிச்சிருவீங்க, எல்லா ஸ்டெப்ஸும் தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க அடுத்து அந்த கிளைகாலைசிஸ் ஃபுல்லா முழுமையா படிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதுல உள்ள இருக்க ஸ்டெப்ஸ் மட்டும் படிச்சா பத்தாது. சில நேரங்கள்ல சில ஸ்டெப்ஸ்ல உங்களுக்கு ஏடிபி ஃபார்மேஷன் ஆயிருக்கும், சில நேரத்துல உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து வெளியே போயிருக்கும். சரிங்களா? அப்கோர்ஸ் ஏடிபி ஏடிபியா டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். டோட்டலா எத்தனை ஏடிபி கிடைச்சிச்சு, இந்த கிளைகாலைசிஸோட எந்த ப்ராடக்ட் என்ன, பைருவேட், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் படிக்கணும். ஒரு கேள்வி படிக்கிறோம்னா அந்த கேள்விக்கான பதில மட்டும் படிக்காம அந்த கேள்வியை சுத்தி என்னெல்லாம் கேள்வி இருக்கு, அதுல இருந்து கேள்வி வந்தா நம்ம எப்படி பதில் அளிக்கலாம், ஸோ இப்படிதான் படிக்கணும். இதை வந்து எல்லா யூனிட்ஸுக்குமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த ஃபாரஸ்ட் அப்படி ஃபாரஸ்ட்னா என்ன எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு படிக்கிறீங்க சரிங்களா. நிறைய இருக்கு. ட்ரை டிசிடஸ் ஃபாரஸ்ட், டிசிடஸ் ஃபாரஸ்ட், மாய்ஸ்ட் ஃபாரஸ்ட், ஆல்பைன் ஃபாரஸ்ட். அப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆல்பைன் ஃபாரஸ்ட் எங்கெல்லாம் இருக்கு நம்ம நம்ம இந்தியால, அண்ட் ட்ரை டிசிடஸ் ஃபாரஸ்ட் எங்க இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஃபாரஸ்ட் இருக்கு, நம்மளை சுத்தி என்ன மாதிரியான, இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாபி மாதிரி படிச்சுட்டு வாங்க சரிங்களா. படிக்கிறத ஒரு ஹாபியா மாத்தி அப்படி படிச்சுட்டு வாங்க சரிங்களா. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் சார்ந்த ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த இடத்துல இருக்க இந்த ஃபாரஸ்ட் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு கிடைக்கும். நமக்கு அந்த ஃபாரஸ்ட் ஆல்பைன் ஃபாரஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஆனா அது எங்க இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த தப்பு பண்ணவே கூடாது சரிங்களா. ஆல்பைன் ஃபாரஸ்ட்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க, அது எங்க என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு, ஆல்பைன் ஃபாரஸ்டோட நேச்சர் என்ன, அங்க மழை பெய்யுமா, வெயில் அடிக்குமா, எங்க என்ன டிகிரி செல்சியஸ்ல என்ன இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்க படிக்கணும் சரிங்களா. ரைட். ஹிமாலயாஸோட ஆல்டிடியூட்ல இருக்க ஃபாரஸ்ட் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. நெக்ஸ்ட் திஸ் கொஸ்டின் நம்ம வந்து மைட்டாசிஸ் மியாசிஸ்லாம் நிறைய படிச்சிருப்போங்க நம்ம சிக்ஷா கிளாஸோட இதுக்கு முன்னாடி நடத்திய கோர்சஸ்ல லைஃப் சயின்ஸ் அண்ட் ஜுவாலஜி பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நடத்தின ஃப்ரீ கோர்சஸ்லயே உங்களுக்கு செல் சைக்கிள் மைட்டாசிஸ் இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்கும் சரிங்களா. சோ நமக்கு மைட்டாசிஸ் மியாசிஸ் எல்லாம் என்ன படிச்சாச்சு. இங்க கொஸ்டின் என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்செட்ல இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பிட்வீன்ல இருந்து ஒரு கேள்வியை வச்சு அதுல இருந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல் மைட்டாசிஸ் இப்படி டைரக்டா கேட்காம பிளான்ட் மைட்டாசிஸ் ஃபேஸ்ல என்ன விஷயம் ஆப்சென்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருந்துச்சு சரிங்களா. பொதுவா நீங்க மைட்டாசிஸ் மியாசிஸ் எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் படிச்சுப்பீங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ்ல எல்லாம் நடக்குது அதெல்லாம் படிச்சிருப்போம். இப்போ அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் வரைக்கும் கேட்க வந்துட்டாங்க சரிங்களா. அப்கோர்ஸ் இங்க பிளான்டோட மைட்டாசிஸ்ல வந்து உங்களுக்கு சென்ட்ரியோல்ஸ் இருக்காது, லேக் ஆஃப் சென்ட்ரியோல்ஸ் அண்ட் அஸ்ட்ரல் மைக்ரோடியூபியூல்ஸோட ஃபார்மேஷன்ஸ் இருக்கு சரிங்களா. சோ இதுதான் வந்து ஒரு மெயின் டிஃபரன்ஸ் சரிங்களா பிளான்ட் அண்ட் அனிமல் மைட்டாசிஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம மைட்டாசிஸ்னா என்னன்னு படிச்சோம், மியாசிஸ்னா என்னன்னு படிச்சோம், ஸ்டெப்ஸ் எல்லாம் படிச்சோம். பட் டிஃபரன்ஸ் பிட்வீன் அதையும் படிச்சிடணும் சரிங்களா. அதுல இருந்து கேள்வி வந்துருந்துச்சு. ரைட். நெக்ஸ்ட் வந்து இந்த பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே எத்தனையோ தடவை சொன்னேன். லைஃப் சைக்கிள், பாத்வேஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து விட்டுறாம படிச்சுட்டு போங்க. ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் என்னன்னு படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு டிஎன்செட் கிராஷ் கோர்ஸ் ஒரு லாஸ்ட் 2 daysல வந்து உங்களுக்கு ஒரு கிளைகாலைசிஸ் அப்படின்னு ஒரு சைக்கிள் நடத்திருந்தோம். அண்ட் அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கிரெப் சைக்கிள் நடத்திருந்தோம். இது ரெண்டுமே உங்களுக்கு டீச் பண்ணிருந்தோம் சரிங்களா. இது முடிச்சுட்டு அன்னைக்கான டே ஒர்க்கா உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் என்னன்னு படிச்சுட்டு வாங்க. அண்ட் சில சைக்கிள்ஸ், கால்வின் சைக்கிள்னா என்ன, ஸோ இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எப்பவுமே என்னோட கிளாஸ்ல வந்து உங்களுக்கு அந்த கிளாஸோட எண்ட்ல வந்து ஒரு ஒர்க் இருக்கும் சரிங்களா. அந்த அன்னைக்கான ஒர்க் வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், கால்வின் சைக்கிள், C3 சைக்கிள் என்னன்னு ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து இன்னைக்கான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. டிஎன்செட் கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் சரிங்களா. அப்கோர்ஸ் அதுல இருந்து கேள்வி வந்துருந்துச்சு. வெரி குட். இட்ஸ் ஆல்சோ எ மெலைண்ட் ஆஃப் கொஸ்டின் சரிங்களா. நம்ம கிளாஸ்ல டீச் பண்ண கொஸ்டின் வந்திருக்கு. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் இருக்கு இந்த பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் ஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, HMP அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க, HMP அப்படின்னு சொல்லுவாங்க, HMP அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. அண்ட் வேற பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்போ குளுக்கோனேட் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேக்கு இன்னும் சில பேர்கள் இருக்கு சரிங்களா. பாஸ்பேட் குளுக்கோனேட் பாத்வே ஷார்ட்டா சொல்லியிருக்கேன், PGP சரிங்களா. அப்கோர்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இதனுடைய மறுபெயர்கள் சரிங்களா. நிறைய ஆப்ஷன்ஸ்ல நிறைய இருந்துச்சு. கால்வின் சைக்கிள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்துச்சு. அண்ட் எஸ், கால்வின் சைக்கிள்க்கு இன்னொரு பேர் தான் வந்து C3 சைக்கிள், கால்வின் பென்சன் சைக்கிள், ரிடக்டிவ் பென்டோஸ் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. கால்வின் சைக்கிள் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரிடக்டிவ் சரிங்களா. ரிடக்டிவ் வெரி உள்ள ரிடக்டிவ் பென்டோஸ் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சோ அப்ப என்ன பண்ணணும், ஒரு சைக்கிளை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த சைக்கிளுக்கு வெவ்வேறு பேர்கள். இதுவுமே நான் சொல்லியிருந்தேன் கோர்ஸ்ல சொல்லியிருந்தேன். கிரப் சைக்கிள் வந்து நடத்தும் போது சொல்லியிருந்தேன் கிரப் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, TCA சைக்கிள் அப்படின்னா ட்ரை கார்பாக்சிலிக் அந்த சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. ரைட். ஸோ இது வந்து கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு ரைட்.
ஓகே. சோ இந்த பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேக்கு வேற என்னெல்லாம் நேம்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. சரிங்களா? என்னெல்லாம் நேம்ஸ் இருக்கு. அண்ட் கால்வின் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் வந்து ரிடக்டோஸ் பென்டோஸ் பாத்வே. அண்ட் கால்வின் சைக்கிளுக்கு நிறைய பேர் இருக்குங்க. C3 சைக்கிள்னு சொல்லுவாங்க, கால்வின் பென்சன் சைக்கிள்னு சொல்லுவாங்க, லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இனி என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஒரு சைக்கிளும் நம்ம அந்த சைக்கிளோட மற்ற பெயர்களையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் கொஸ்டின், இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின்ங்க. நிறைய பேர் படிச்சுட்டு தான் இந்த கொஸ்டின் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? லைக் பிளான்ட் ரிலேட்டடா படிச்சவங்க எல்லாம் இந்த கொஸ்டினை படிச்சுட்டு தான் அட்டன் பண்ணிருப்பீங்க. கால் டிசீஸ், பிளான்ட்ஸுக்கு வர கால் டிசீஸ். கால் டிசீஸ்னா என்னது? இட்ஸ் அப்நார்மல் growth. சரிங்களா? அப்நார்மல் growth. எங்க அப்நார்மல் growth நடக்கும்? பிளான்டோட ஏரியாஸ் லைக் ஸ்டெம்ஸ், ரூட், க்ரோன், ஸ்டாப், பிளான்டோட க்ரோன், எதுல வேணா அந்த அப்நார்மல் growth இருக்கலாம். சரிங்களா? சோ அப்நார்மல் growth இல்லைன்னா கால்ஸ் ஆன் த ஸ்டெம், ரூட், க்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அததான் வந்து கால் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை பற்றின கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு. சரிங்களா? அப்நார்மல் growth, அபரிவிதமான வளர்ச்சி இல்லைன்னா. சரிங்களா? இதை இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா வீக்கம், ஸ்வாலன் ஏரியா, அந்த பிளான்ட்ல வந்து வீக்கம் ஏற்படுறது, ஸ்வாலன். சரிங்களா? வீக்கம், ஏதோ ஒரு இடத்துல வந்து வீங்குறது. சரிங்களா? அந்த பிளான்ட் அப்படி வீங்கி இருக்கிறது தான் ஸ்வாலன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த டிசீஸ் வந்து எந்த பாக்டீரியாவை உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாக்டீரியாவாலதான் வரும்னு அப்படின்னு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. இந்த கால் டிசீஸ் வந்து பாக்டீரியாவாலதான் வருது. ஆனா அது எந்த பாக்டீரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிலஸா, அக்ரோபாக்டீரியா? ஐ கிவ் 2 செகண்ட். நீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. 10th கொஸ்டினுக்கு பேசிலஸா இருக்கும், அக்ரோபாக்டீரியா மட்டும். ஆன்சர் நான் சொல்றதுக்கு முன்னாடி கமெண்ட்ல நீங்க போடுங்க. உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்டா பண்ணிருந்தீங்களா? நிறைய இது தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் உங்களுக்கு இங்க 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன், ஈஸியா இருக்கும் அப்படின்னு. என்னோட கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா அக்ரோபாக்டீரியம் பியூமிஃபேஷியன்ஸ். சரிங்களா? சோ இந்த பாக்டீரியாலதான் உங்களுக்கு கால் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ் வருது. பிளான்ட்டோட ரூட்லயோ, ஸ்டெம்லயோ, க்ரூன்லயோ ஏற்படக்கூடிய அந்த வீக்கத்துக்கு காரணம் அக்ரோபாக்டீரியம் பியூமிஃபேஷியன்ஸ். இது உங்களுக்கு டிஎன்செட் லைஃப் சயின்ஸ் 2025 இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கேள்வி. சரிங்களா? நெக்ஸ்ட், ஹீலா செல்ஸ். ரொம்ப முக்கியமான செல்ஸ்ங்க. செல் பயாலஜி, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ஸோ இதெல்லாம் படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹீலா செல்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? இது நிறைய படிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. இது ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. லைக் ஃபர்ஸ்ட், இந்த ஹீலா செல்ஸ் அப்படின்னா என்ன? இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் இம்மார்டல் ஹியூமன் செல் லைன். சரிங்களா? இது என்ன மேம் இம்மார்டல் ஹியூமன் செல் லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் க்ரோ அண்ட் டிஃபை இன்டிஃபினிட்லி. சரிங்களா? இன்டிஃபைனா லேப்ல வந்து லேபோட என்விரான்மெண்ட்ல இன்டிஃபைனைட்டா க்ரோ அண்ட் டிவைட், க்ரோ ஆகி வளர்ச்சியாகி டிவைட் ஆகிறது தான் ஹீலா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் இம்மார்டல் செல் லைன். இத பத்தின கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு. ரைட், நெக்ஸ்ட். ரைட், இந்த கேள்வி வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? எந்த பாக்டீரியாவுக்கு லைக் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து சரிவர ஃபர்ஸ்ட் பூர்த்தி அடைஞ்சிச்சு, இந்த பாக்டீரியாவை பத்தின எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு எந்த பாக்டீரியாவுக்கு முதல்ல வந்து கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, அதை நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? ரைட். சோ இந்த கேள்வி, இந்த பாக்டீரியா ரிலேட்டடான கேள்விகளும் நிறைய இருந்துச்சு. சரிங்களா? லைக் அந்த ஒரு பிளான்ட்ல வந்து எந்த பாக்டீரியாவால அந்த நோய் வருது, இந்த பாக்டீரியா, வைரஸ், அந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறையவே வந்துருந்துச்சு. சரிங்களா? அதெல்லாம் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ரைட். எஸ், இது வந்து உங்களுக்கு ஒரு டைவர்சிட்டி ரிலேட்டடான கொஸ்டின். சரிங்களா? டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்ற யூனிட்ல இருந்து வந்த ஒரு கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த டைப்ஸ் ஆஃப் பிரமிட் ட்ரீ. சரிங்களா? பிரமிட் ட்ரீ நிறைய இருக்கும். சோ அந்த ட்ரீ நிறைய இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூட் ஃபைலோஜெனிக் ட்ரீ. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா பிரமிடுன்றதை விட ரூட் ஃபைலோஜெனடிக் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுல இருந்து ஒரு கேள்வி வந்துருச்சு. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா லைக் அன்னோன் காமன் ஆன்செஸ்டர் இல்லைன்னா அன்னோன் ஆன்செஸ்டர் தெரியாம ஒரு ஒரு ஃபைலோஜெனடிக் ட்ரீ வருது அப்படின்னா அது என்ன ட்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அன்ரூட், ரூட்டடு, ஸோ இந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா அன்ரூட்டட். சரிங்களா? இஃப் வி டோன்ட் நோ த காமன் ஆன்செஸ்டர், பட் அவங்களுக்குள்ள அந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்லாம் கரெக்டா தான் இருக்கும்.
ஆனா அவங்க எங்க இருந்து இவால்வ் ஆகி வந்தாங்க, அந்த ஆர்கானிசம் வந்து எங்க இருந்து இவால்வ் ஆகி வந்தாங்க அப்படின்ற டைரக்ஷன் வந்து தெரிஞ்சிருக்காது. சோ அது மாதிரி அந்த ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு சரிங்களா. அதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு அன்ரூட்டட், காமன் ஆன்சிஸ்டர் தெரியாம ஒரு ஆர்கானிசம் இவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா அவங்களோட இவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கும். ஆனா அவங்களோட டைரக்ஷன் ஆஃப் த இவல்யூஷன் வந்து தெரியாது. சோ அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்ரூட்டட். அவங்க அந்த அதுல இருந்து ஃபார்ம் ஆகுற காமன் ஆன்சிஸ்டர் தெரியாம அதுல இருந்து ஃபார்ம் ஆகிற அந்த ஒரு ட்ரீயை வந்து அன்ரூட்டட் ஃபைலோஜெனடிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அஃப்கோர்ஸ் காமன் ஆன்சிஸ்டர் தெரியும் அப்படின்னு சொன்னா அது ரூட்டட் ஃபைலோஜெனிக் ட்ரீல வரும் சரிங்களா. நிறைய இந்த ஃபைலோஜெனடிக் ட்ரீலயே கூட டைப்ஸ் இருக்கு. நம்ம ஃபைலோஜெனிக் ட்ரீனா என்னன்னு படிச்சிருப்போம், ஆனா அதுல டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி இனி படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இது பாரக்ரைன்னா என்ன, எண்டோக்ரைன்னா என்ன, நியூரல் சிக்னலிங். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினோட ஆப்ஷன்ஸா இருந்துச்சு, பாரக்ரைன், எண்டோக்ரைன், நியூரல். இது வந்து உங்களுக்கு யூனிட் 4ங்க. யூனிட் 4ல இருந்து இந்த கொஸ்டின் வந்துருக்கு. யூனிட் 4ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும், செல் கம்யூனிகேஷன், செல் சிக்னலிங், கேன்சர் பயாலஜி, இம்யூனாலஜி. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 4ல இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு அந்த செல் கம்யூனிகேஷன்ல இருந்து வந்த ஒரு கொஸ்டின் தான் இந்த பாரக்ரைன், எண்டோக்ரைன், நியூரல் சிக்னல். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் இருந்திருக்கும், அயான் ரிசெப்டார்னா என்ன, ஜிபிசிஆர்னா என்ன. ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு சரிங்களா. ஸோ இதுல வந்து அந்த சிக்னலிங் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்து இருந்துச்சு. ஸோ லைக் ஒரு இடத்துல ஒரு பாடியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ தேர் இஸ் சம் செக்ரேஷன்ஸ். ஸோ இது வழியா வந்து உங்களுக்கு சிக்னலிங் நடந்துச்சுன்னா அது பாரக்ரைனா, எண்டோக்ரைன். பாரக்ரைனா என்னது, பக்கத்துல இருக்க செல்குள்ள நடக்கிற கம்யூனிகேஷன். எண்டோக்ரைன்னா என்னது, தூரமா நடக்கிறது. ஆட்டோக்ரைன்னா என்னது, அந்தந்த செல்லுக்குள்ளேயே நடக்கிற கம்யூனிகேஷன். நியூரல் சிக்னலிங்னா என்ன. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஒரு சிம்பிளர் ஃபார்ம் ஆஃப் டெஃபினிஷன் சரிங்களா. இந்த சிக்னலிங் ரிலேட்டடா யூனிட் 4 கான்சென்ட்ரேட் பண்ணி இம்யூனாலஜில இருந்து தான் கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்டிருந்தாங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்து பிசிஆர். இது வந்து உங்களுக்கு யூனிட் 13ல வரும் சரிங்களா. ஸோ இதுல இருந்து நிறைய இந்த யூனிட் 13 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அத்தனை விதமான அந்த மெத்தட்ஸ் நிறைய இருக்குங்க சரிங்களா. நீங்க லேப்ல யூஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அந்த யூனிட்ல. ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிசிஆர்னா என்ன, அண்ட் ஒரு லைக் ஒரு ஆர்என்ஏ டிஎன்ஏ வந்து எப்படி ஐசோலேட் பண்ணலாம், பியூரிஃபை பண்ணலாம், எலிசா டெஸ்ட், ஆர்என்ஏ, வெஸ்டர்ன் பிளாட், அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு போன கொஸ்டின் சரிங்களா. வெஸ்டர்ன் பிளாட்டிங் எப்படி பண்றது, ஈஸ்டர்ன் பிளாட், சதர்ன் பிளாட், சதர்ன் பிளாட், ஸோ நார்தர்ன் பிளாட். ஸோ இதெல்லாம் என்ன, எக்ஸ்ரே ரிஃப்ராக்ஷன் பத்தி, அண்ட் இன்னும் நிறைய இருக்கு அந்த யூனிட். மெத்தட்ஸ் இன் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிக்கலா நீங்க காலேஜஸ்ல படிக்கும் போது வந்த அந்த ஒரு மெத்தடாலஜி ரிலேட்டடான ஒரு கண்டென்ட்ஸ் தான் யூனிட் 13ல இருக்கும் சரிங்களா. அது ஒரு விஷயம் தான் இந்த பிசிஆர். ஸோ இந்த பிசிஆருக்கு ஒரு அல்டர்னேட்டிவா எது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆர்டிபிசிஆர் அப்படின்றது ஒரு ஆப்ஷனா இருந்துச்சு சரிங்களா. இதுக்கு கரெக்டான ஆன்சரை வந்து நம்ம ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாதான் ரொம்ப ப்ராப்பரா அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் சரிங்களா. இது இப்போ நம்ம எதுவுமே வந்து கரெக்டா சொல்ல, லைக் எப்படி சொல்றது, அந்த ஆன்சர் கீ வச்சுதான் நம்ம இன்னுமே முழுமையா பார்க்க முடியும். பட் இருந்தாலும் அந்த கொஸ்டின்ஸ்ல நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்றதும் அண்ட் சில கொஸ்டின்ஸோட அக்யூரேட்டான ஆன்சர்ஸும் நீங்க உங்களுக்கு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா பிசிஆர்னா என்ன சரிங்களா. பிசிஆர் ரிலேட்டட் அந்த பிசிஆருக்கு வந்து அல்டர்னேட்டிவா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு ஆப்ஷனா அவங்க வந்து உங்களுக்கு ஆர்டிபிசிஆர் அப்படின்னு இருந்துச்சு சரிங்களா. ரைட். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பிசிஆர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பிசிஆர்னா என்னது, இட்ஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு தெரியும். ரைட். ஸோ அதோட ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதே ஸ்டெப்ஸ் வந்து மற்ற மெத்தட்ஸ்ல எல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்களா இல்லையா சரிங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட். ஆர்டிபிசிஆர்னா ரியல் டைம் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது ஆர்டிபிசிஆருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் சரிங்களா. ரைட். இதுல இருந்தாலும் கொஸ்டின்ஸ் நல்லாவே கேட்கறாங்க நிறைய. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய கேள்விகள். ரைட். ஓகே. பிசிஆர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பிசிஆர் அப்படின்ற பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் லெபார்டரியில வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.
சரிங்களா? உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பதில் தெரியுமோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, 16th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு என்ன செக்ஷன் வாட்டர் soluble விட்டமின்னா என்ன? இது வந்து ஒரு டைரக்டான கொஸ்டின்ங்க, ரொம்பவே டைரக்டான கொஸ்டின். சரிங்களா? நிறைய விட்டமின்ஸ்லயே வாட்டர் soluble, வாட்டர் insoluble அதெல்லாம் நம்ம படிச்சுப்போம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ல ACKD அப்படின்னு சொல்லிட்டு 4 இருந்துச்சு. ஸோ இதுல எதுவா இருக்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஏ இருக்கலாமா, சி இருக்கலாமா, கே இருக்கலாமா, டி இருக்கலாமா? இன்ஸ்டன்டா அவங்கள நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க என்ன இருக்கும், நீங்க என்ன பதில் போட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி பாருங்க. அப்கோர்ஸ் இதுக்கான விடையும் உங்களுக்கு நான் இப்ப சொல்லுவேன். வாட்டர் soluble விட்டமின் இஸ் வாட் ஆன்சர். திஸ் இஸ் த ஆன்சர். விட்டமின் சி இஸ் யோர் ஆன்சர். சரிங்களா? விட்டமின் சி மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய வாட்டர் soluble விட்டமின் இருக்கு. ஆனா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு விட்டமின் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். AKD எல்லாம் கிடையாது. சரிங்களா? வாட்டர் soluble விட்டமின் இஸ் விட்டமின் சி. விட்டமின் சியை தவிர்த்து விட்டமின் பி அண்ட் ரிபோஃபிளாவின், ஃபோலேட், விட்டமின் B6. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னது வாட்டர் soluble விட்டமின்ஸ் தான். ஸோ பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுக்கல. சரிங்களா? ACKD தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்ததுல சி தான் கரெக்டான ஆப்ஷன். இன் 4 கம்மிங் இயர்ஸ்ல மற்ற அடுத்த செட் எக்ஸாம்ல இல்லைன்னா அடுத்த உங்களுக்கு PGTRB ஜுவாலஜி எல்லாம் கேட்கலாம். வாட்டர் soluble விட்டமின் சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ உங்களுக்கு பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி சி கொடுத்து, ஆப்ஷன் சி ரிபோஃபிளாவின் கொடுத்து, ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு ஆல் தி எபோ கூட கொடுக்கலாம். ஸோ அப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் வாட்டர் soluble விட்டமின்னா என்ன, என்னெல்லாம் விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம வாட்டர் soluble விட்டமின் சொல்லுவோம். ஸோ இந்த விட்டமின்ஸுக்குலாம் இன்னும் சில பெயர்கள் இருக்குங்க. விட்டமின் பிக்கு வந்து வேறு அனதர் நேம் இருக்கு. சரிங்களா? அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல வந்து அதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? பட் இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் சி தான் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? அமாங் ACKD, விட்டமின் சி இஸ் த வாட்டர் soluble விட்டமின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட், இது வந்து உங்களுக்கு யூனிட் நம்பர் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? யூனிட் நம்பர் 1 பயோகெமிஸ்ட்ரி ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் உங்களுக்கு இங்க 2 ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன், அயானிக் அண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அயானிக் பாண்ட் தான் ஜெனரலா எப்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, டியூ டு த கம்ப்ளீட் டிரான்ஸ்பர் ஆஃப் எலக்ட்ரான். சரிங்களா? அண்ட் தேர் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் அயான்ஸ். சரிங்களா? அயானிக் பாண்ட்ஸ்ல எப்பவுமே வந்து அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்பவுமே கம்ப்ளீட்டா இருக்கும். அண்ட் அந்த அயான்ஸ்குள்ளேயே வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். அதனாலதான் அயானிக் பாண்ட் எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் திஸ் இஸ் அயானிக் பாண்ட் வந்து கோவேலன்ட் பாண்ட், சாரி நாட் கோவேலன்ட் பாண்ட். கோவேலன்ட் பாண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் ஃபார்ம்டு பை ஷேரிங் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் அவங்களுமே ஸ்ட்ராங்கஸ்ட் தான். சரிங்களா? இப்போ அயானிக் பாண்ட் மட்டும் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு கிடையாது, கோவேலன்ட் பாண்டுமே ஸ்ட்ராங்கஸ்ட் தான். சரிங்களா? பட் கம்பேர் டு அயானிக் பாண்ட், கோவேலன்ட் பாண்ட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்ட் கிடையாது. இருக்கிறதுலே அயானிக் பாண்ட் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட். அப்கோர்ஸ் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு கோவேலன்ட் பாண்ட், நான் கோவேலன்ட் பாண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? பட் உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்க அயானிக் பாண்ட் தான். ரைட்? சோ ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் என்னது? அயானிக் பாண்ட். சரிங்களா? அயானிக் பாண்ட் அடுத்து உங்களுக்கு கோவேலன்ட் பாண்ட் வரும். சரிங்களா? இஃப் சப்போஸ் ஆப்ஷன் உங்களுக்கு அயானிக் பாண்டே கொடுக்கல, ஹைட்ரஜன் பாண்டிங், கோவேலன்ட் பாண்ட், நான் கோவேலன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க கோவேலன்ட் சூஸ் பண்ணலாம். பட் அயானிக் பாண்ட் கொடுத்துருந்தா அதான் சூஸ் பண்ணணும். பிகாஸ் அமாங் ஆல் திஸ் அயானிக் பாண்ட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். ஏன்? பிகாஸ் they will completely transfer the electrons and they have a strongest electrostatic attraction between their ions. சரிங்களா? ரைட். ஸோ இந்த அயானிக் பாண்டுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைட், பொட்டாசியம் அயோடைட், அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங்ஸ் எல்லாம் அயானிக் பாண்ட்ஸ் தான். ரைட். ஜஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கேள்வி படிக்கும் போதே அந்த கேள்வியை சுற்றி இருக்க கேள்விகளும் பதிலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆர்கானிசம் சம்ஸ் ப்ரோகரியாட் டு யூ. இந்த கொஸ்டின் வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லைக் ஒரு ப்ரோகேரியாட் ஆர்கானிசமா இருக்கு, பட் இட் ஹாஸ் சம் யூகேரியாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். லேட்டர் அந்த ப்ரோகேரியாட் ஆர்கானிசத்துல இருந்து ஒரு யூகேரியாட்டிக் ஆர்கனெல்லா எந்த ஆர்கனல் மாறுச்சு. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு செல் பயாலஜியோட ஹிஸ்டரிய படிக்கும் போது இந்த விஷயம் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட்ஸ் எண்டோசிம்பயோட்டிக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எண்டோசிம்பயோட்டிக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க.
எண்டோ எண்டோ சிம்பயோட்டிக் தியரி. சரிங்களா? இது வந்து நீங்க வந்து செல் பயாலஜியோட ஹிஸ்டரியை படிக்கும் போது இருக்கும். சரிங்களா? இதுவுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தாங்க. ஏன்னா ஹிஸ்டரியில இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கிடையாது. ஜென்ரலா செல் பயாலஜியோட ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு செல் பயாலஜி புக் எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து அதோட ஹிஸ்டரியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு செல் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எங்க இருந்து ஃபார்ம் ஆச்சு, உள்ள இருக்க ஆர்கனல்ஸ் வந்து எங்க இருந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த எண்டோ சிம்பியோட்டிக் தியரியை பத்தி பேசாமலாம் போயிருக்கவே மாட்டாங்க. சரிங்களா? சோ இங்க கொடுக்கப்பட்ட கேள்வி வந்து எண்டோசிம்பியாட்டிக் தியரினா என்னன்னா கேட்கல. சரிங்களா? ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசமா இருந்து பட் இட் ஹேஸ் சம் யூகேரியாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். லேட்டர் அது வந்து ஒரு யூகேரியாட்டிக் ஆர்கனல்லா சேஞ்ச் ஆயிருக்கு அந்த ஆர்கானிசம். அது எந்த ஆர்கானிசம், சாரி எந்த ஆர்கனல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசமா இருந்து இட்ஸ் அ ஹிஸ்டரி. சரிங்களா? இட்ஸ் ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசமா இருந்து லேட்டர் அது ஒரு யூகேரியாட்டிக் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு அதை வந்து எண்டோசிம்பயோட்டிக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியரியில ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ரொம்ப இது பெரிய தியரி அப்படிலாம் பயப்பட வேண்டாம். சரிங்களா? இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சர்டைன் ஆர்கனல்ஸ் இந்த யூகேரியாட்டிக் செல்ஸ்ல இருக்க சில ஆர்கனல்ஸ். என்ன மாதிரி ஆர்கனல்ஸ்? மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ லிவிங் ப்ரோகரியாட்டிக் செல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தட் வேர் என்கல்ஃப்ட் பை அன் ஆன்செஸ்ட்ரல் யூகேரியாட்டிக் செல். ஒரு ஆன்செஸ்ட்ரல் யூகேரியாட்டிக் செல்லால இந்த ஃப்ரீ லிவிங் ப்ரோகரியாட்டிக் செல்ஸ்லாம் வந்து என்கல்ஃப் ஆகிச்சு. அது வந்து லேட்டர் யூகேரியாட்டிக் செல்ல இருக்க ஆர்கனல்ஸ் ஆன மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்டா எவால்வ் ஆகிச்சு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஸோ இதை தான் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓப்ரான். இது வந்து உங்களுக்கு வந்து யூனிட் 2. சரிங்களா? எப்பவுமே நான் சொல்லுவேன் யூனிட் 2 படிக்கும் போது ஒரு செல் ஆர்கனல் பத்தி படிப்பீங்க, ஒரு செல் சைக்கிள படிச்சிருவீங்க, ஒரு செல் டிவிஷன் படிச்சிருவீங்க, மைட்டாசிஸ் மியாசிஸ்லாம் என்னன்னு படிச்சிருவீங்க. அது அதை மட்டும் படிச்சுட்டு அப்படியே வந்து அடுத்த யூனிட் போயிடக்கூடாது. சரிங்களா? அந்த ஓப்ரான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், ஒரு சப் டிவிஷன்ல வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் இருக்கும். ஓப்ரான்ல வந்து ஸ்பெசிபிக்கா லேக் ஓப்ரான் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம படிக்கணும் இனிமேல் படிக்கும் போது. சரிங்களா? சோ இந்த ரிலேட்டடா லேக் ஓப்ரான் அண்ட் லாம்டா ஓப்ரான், சோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறையவே இருந்துச்சு. சரிங்களா? ஒன்னு ரெண்டு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? நிறைய இல்ல. அண்ட் எஸ், மியாசிஸ் அப்ப என்ன குரோமோசோம் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரியான கேள்வி இருந்துச்சு. சரிங்களா? விச் குரோமோசோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் உங்களுக்கு குரோமோசோம் ஸ்பெசிபிக்கா அப்படின்றது வந்து இல்லாம டெட்ராட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அந்த குரோமோசோம். சரிங்களா? அது வந்து ஒரு ஒரு கீ உங்களுக்கு டெட்ராட். சரிங்களா? டெட்ராட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அந்த குரோமோசோம். சரிங்களா? மியாசிஸ் ஸ்டேஜ்ல. அண்ட் அப்கோர்ஸ் அது என்ன குரோமோசோம்ன்ற மாதிரியான பதில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டிஆர்என்ஏ. ஓ, டிஆர்என்ஏ இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்கா? எந்த ப்ரீவியஸ் இயர் இதுலயாவது இருந்துச்சா? கிடையாது. நிறைய கேட்பாங்க டிஆர்என்ஏ பத்தி, எப்பவுமே கேட்பாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. சரிங்களா? டிஆர்என்ஏ வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான தலைப்பு. ஸோ அதனால அதை பத்தின கேள்விகள் வந்து எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். டிஆர்என்ஏ என்னது? இட்ஸ் அ டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ. அதை தான் வந்து நம்ம டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இது இட்ஸ் அ ஸ்மால் ஆர்என்ஏ மாலிகுல் தட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் த புரோட்டீன் சிந்தசிஸ். உங்களோட புரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ்ல வந்து இந்த சின்ன இது வந்து ஸ்மால் ஆர்என்ஏ அப்படின்னு கூட சொல்லுவாங்க, டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்மால் ஆர்என்ஏ இல்லைன்னா டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ, இதுக்கு இதனுடைய அடுத்தடுத்த பெயர்கள். சரிங்களா? அனதர் நேம்ஸ். சரிங்களா? சோ இது எங்க இதோட மேஜரான ரோல் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க புரோட்டீன் சிந்தசிஸ்ல இருக்கும். என்ன பண்ணும் புரோட்டீன் சிந்தசிஸ்ல? பை a crucial role in protein synthesis by acting as an adapter molecule. இந்த டிஆர்என்ஏ வந்து அடாப்டர் மாலிகுலா இருப்பாங்க. சரிங்களா? எம்ஆர்என்ஏ கோடான்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் அமினோ ஆசிட்ஸோட லிங்க் பண்றதுக்கு. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு கீ ரோல் பிளே பண்ணுவாங்க இந்த டிஆர்என்ஏ. ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. கார்பாக்சிலிக் சைட் பாண்டிங். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பயோகெமிஸ்ட்ரி. சரிங்களா? கார்பாக்ஸ் இந்த லைக் எந்த எதால வந்து எதோட பாண்ட் ஆகும், எது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அதுல வந்து இந்த கார்பாக்சிலிக் சைட்ஸ் பத்தி நிறைய வந்துருச்சு. கார்பாக்சிலிக் சைட்ஸ் பாண்டிங். ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ இதோட ஃபங்க்ஷனல் குரூப் பாத்தீங்கன்னா இந்த கார்பாக்சிலிக் சைட்டோட ஃபங்க்ஷனல் குரூப் பாத்தீங்கன்னா
கார்பாக்சிலிக் ஆசிட் சரிங்களா. இதோட ஃபங்க்ஷனல் குரூப் பாத்தீங்கன்னா COOH சரிங்களா. COOH இட்ஸ் a feature of carbon atom double bonded to oxygen சரிங்களா. எப்படி இருக்கும்? C double bond O and COH bonds சரிங்களா. இட்ஸ் a carbon atom double bonded to oxygen and a single bond to hydroxyl group, அதாவது carboxylic acid sites அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல வந்து உங்களுக்கு கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு அண்ட் கார்பன் ஆட்டம் இருக்கு. கார்பன் டபுள் பாண்டட் டு ஆக்சிஜன் ஆட்டம் அண்ட் சிங்கிள் பாண்டட் டு ஹைட்ராக்சில் குரூப். இந்த OH தான் ஹைட்ராக்சில் குரூப் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. ஸோ இது ரிலேட்டடா வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஆன்டிபாடி காட் பை அதர்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ். அப்கோர்ஸ் இந்த இம்யூனாலஜி யூனிட் 4ல இருந்து இந்த கொஸ்டின் சரிங்களா. யூனிட் 4ல இருந்து இந்த மாதிரியான ஒரு கேள்வி கிடைச்சு. நான் கேள்வி வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா இங்க டிஸ்பிளே பண்ணலை அப்படின்னா அந்த கேள்வியோட கீவேர்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு ஸ்லைட்ஸ்ல வருது சரிங்களா. தெளிவடைஞ்சுக்கோங்க. அதுல ஆன்டிபாடி வந்து ஃப்ரம் அதர்ஸ் ஒரு மற்ற ஆர்கானிசத்துல இருந்தோ, ஆன்டிபாடி பை அதர் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆன்டிபாடி பை அதர் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ அந்த ஆன்டிபாடி வந்து எந்த இம்யூனிட்டி ஸோ எதுக்காக உங்களுக்கு தேவைப்படும் இல்ல அது எது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஆன்டிபாடி பை அதர்ஸ் அண்ட் ஆன்டிபாடி பை அதர் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ அதுல இருந்து வர ஆன்டிபாடி என்னன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான கேள்வி இருந்துச்சு. ஸோ செகண்டரி ஆன்டிபாடி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சரிங்களா. ஆன்டிபாடி பை அதர் அப்படின்னா இட்ஸ் செகண்டரி ஆன்டிபாடி. அந்த செகண்டரி ஆன்டிபாடி வந்து இட் வில் பைண்ட் டு பிரைமரி ஆன்டிபாடி சரிங்களா. ஸோ ஆன்டிபாடி பை அதர்ஸ் ஆர் ஃப்ரம் த சப்ளிமெண்ட்ஸ் அதை வந்து என்ன சொல்லுவோம்னா செகண்டரி ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த செகண்டரி ஆன்டிபாடி that will go and bind with the primary antibody சரிங்களா. ஸோ அது ஏன் நம்ம போய் பைண்ட்லாம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் டிடெக்ஷன் அண்ட் லேபிளிங் ஆஃப் த ஸ்பெசிபிக் டார்கெட்ஸ் சரிங்களா. டார்கெட்ஸை டிடெக்ட் பண்றதுக்காக ரைட். ஸோ ஆன்டிபாடிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, ஆல்சோ நோன் அஸ் இம்யூனோகுளோபுலின்ஸ். தே ஆர் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த இம்யூன் சிஸ்டம். நம்ம இம்யூன் சிஸ்டமால உருவாக்குறது ஆன்டிபாடி சரிங்களா. என்ன மேம் இங்க வெளியிருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இட்ஸ் ஜெனரல் டெஃபினிஷன் சரிங்களா. பிரைமரி ஆன்டிபாடி அப்படின்றது வந்து தே பைண்ட் டு அ பர்டிகுலர் ஆன்டிஜன் சரிங்களா. ஒரு ஆன்டிஜனோட டைரக்டா போய் பைண்ட் ஆறது வந்து பிரைமரி ஆன்டிபாடி சரிங்களா. அண்ட் செகண்டரி ஆன்டிபாடி வந்து ஆர் யூஸ் டு டிடெக்ட் அண்ட் விஷுவலைஸ் த பிரைமரி ஆன்டிபாடி. பிரைமரி ஆன்டிபாடியை கண்டுபிடிச்சு அண்ட் விச் ஆர் ஆல்ரெடி பாண்ட் அந்த டார்கெட் ஆன்டிஜனோட வந்து பிரைமரி ஆன்டிபாடி ஆல்ரெடி பைண்டா தான் இருக்கும். ஸோ அதோட போய் இந்த செகண்டரி ஆன்டிபாடி வந்து பைண்ட் ஆகும் சரிங்களா. இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். பட் இந்த ஆன்டிபாடி ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்டிருந்தோம். அண்ட் திஸ் கொஸ்டின் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கொஸ்டின் நான் சொல்வேங்க. ஏன்னா நான் கிளாஸ் நடக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல வந்து டவுட் கேட்டு கார்டிகல் ரியாக்ஷனா என்ன, அக்ரோசோம் ரியாக்ஷனா என்ன, கெப்பாசிட்டேஷன் இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ்ல டீச் பண்ண ஒரு கண்டென்ட் சரிங்களா. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சு. வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அக்ரோசோம் ரியாக்ஷனா என்ன மேம் அப்படின்னு என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அக்ரோசோம் ரியாக்ஷனை என்டையர் ரியாக்ஷனையும் தெளிவா டீச் பண்ணிருந்தோம். இது ஒரு மெச்சூரான ஸ்பெர்ம் வந்து அடுத்து அது ஏன் அந்த மெச்சூரான ஸ்பெர்மோட அடுத்த ப்ராசஸ் என்ன, அது எப்படி மெச்சூர் ஆகி இருக்கு, ஸோ அது ரிலேட்டடா இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து அந்த கிளாஸ்ல இருந்தீங்க அக்ரோசோம் ரியாக்ஷன் வந்து நான் எடுக்கும் போது யாரெல்லாம் கிளாஸ்ல இருந்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்க ஐ எம் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இன் தட் ஓல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ரைட். ஸோ இந்த அக்ரோசோம் ரியாக்ஷன்லாம் அவ்வளோ தெளிவா நடக்குங்க இல்லைங்களா. அங்க ஒரு என்சைம் செக்ரீட் ஆகும். ஸோ கெப்பாசிட்டேஷனா என்ன, அந்த ஸ்பெர்ம் வந்து ரெடியா இருக்கிறது, உள்ள என்ட்ரா ரெடியா இருக்கிறது, அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. கெப்பாசிட்டேஷன்னா என்ன, உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க கெப்பாசிட்டேஷனா என்ன, கெப்பாசிட்டேஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் அப்படின்றது என்ன. இப்போ ஒரு ஸ்பெர்ம் வந்து இட்ஸ் அண்டர்கோ டு பிகம் ஏபிள் டு ஃபர்டிலைஸ். ஒரு எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ண அந்த ரெடியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. மெச்சூர் ஸ்பெர்ம் அப்படின்றத என்ன சொல்லுவோம், அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மெச்சூர் ஸ்பெர்ம் ஸ்டெப் சரிங்களா. ஒரு ஸ்பெர்ம் மெச்சூரேஷன் வந்து இட்ஸ் அ மல்டிபிள் இது வந்து ஒரு ஒரு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்க ப்ராசஸ் சரிங்களா. ஒரு இம்மெச்சூர் ஸ்பெர்ம் வந்து ஸ்பெர்மாடிட்ஸா மாறி அண்ட் அது அப்புறம் மெச்சூர் ஆகி ஒரு மொட்டைல் ஸ்பெர்மா மாதிரி மாறி அப்புறம் அது போய் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுவோம். அதை வந்து
ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், oogenesis எல்லாமே டீச் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆக்ரோசோம் ரியாக்ஷன்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. கார்டிகல் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா கார்டிகல் நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் தான். கார்டிகல் கிரானியூல்ஸும் விட்டலைன் மெம்பரைனும் சேர்ந்தா அது என்ன, அதோட ரிசல்ட் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்வி இருந்துச்சு. சரிங்களா? கார்டிகல் கிரானியூல்ஸ் பிளஸ் விட்டலின், இதோட ஆப்ஷன்ஸா உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஜோனா பெலிசிடா, ஜெலி லேயர். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஜெலி லேயர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச் பண்ணிருந்தோம் இல்லைங்களா? ஜெலி லேயர் என்ன ஆர்கானிசம்ல இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஜெலி லேயர் வந்து என்ன ஆர்கானிசம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கார்டிகல் கிரானியூல்ஸ் பிளஸ் விட்டலைன் மெம்பரைன், அதோட எண்ட் என்ன, ஸோ அது என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரியான கேள்விகள். இது வந்து உங்களுக்கு எந்த யூனிட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டெவலப்மெண்டல் பயாலஜி. சரிங்களா? டெவலப்மெண்டல் பயாலஜில இருந்து கேட்டுருக்காங்க. கார்டிகல் கிரானியூல்ஸ் பிளஸ் விட்டலைன் மெம்பரைன் ஃபார்ம்ஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல வந்து நீங்க எப்பவுமே பொதுவா படிக்கும் போது அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்தாங்க. ஃபர்டிலைசேஷன்ல என்ன நடக்குது, அதுக்கப்புறம் வந்து oogenesis, spermatogenesisலாம் என்ன, அந்த ஸ்டெப்ஸ்லாம் என்ன, அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைக் உங்களுக்கு கிளிவேஜ் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் பிளாஸ்டுலேஷன், கேஸ்ட்ருலேஷன் அண்ட் 3 germ layers, எண்டோடர்ம், மீசோடர்ம், எக்டோடர்ம். ஸோ இதெல்லாம் என்னது, அண்ட் இது எல்லாமே வந்து படிச்சுட்டு வந்துடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சுட்டு வந்துடணும். சரிங்களா? கார்டிகல் கிரானியூல்ஸ்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். ஒரு அன்பர்டிலைஸ்டு ஓசைட்டோட கார்டெக்ஸ்ல இருக்க ஒரு மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். சரிங்களா? விட்டலைன் மெம்பரைன் அப்படின்றது ஒன்றும் இல்ல, இட்ஸ் அ ப்ரீ விட்டலைன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது எங்க இருக்கும் அப்படின்னா எக்கோட யோக். சரிங்களா? இட்ஸ் a thin protein layer, அதான் விட்டலைன் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. that encapsulate the egg yolk. சரிங்களா? ரைட். ஜோனா பெலிசிடா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? வாட் இஸ் மீன் பை ஜோனா பெலிசிடா? ஜோனா பெலிசிடா அப்படின்றது வந்து நத்திங் பட் அந்த எக்கை சுத்தி இருக்க அந்த ஒரு லேயர். சரிங்களா? ஸோ அதுலதான் வந்து உங்களுக்கு ஸ்பெர்ம் போய் ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆவாங்க அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் தான் நடக்கும். சரிங்களா? ஃபர்டிலைசேஷன் ஸ்டெப்ஸ் தான் நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜைகோட். அஃப்கோர்ஸ் டெவலப்மெண்டல் பயாலஜில ஜைகோட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஏவியன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏவியன் அப்படிங்கிறது பேர்ட்ஸ் ரிலேட்டட். சரிங்களா? இது வந்து உங்க டைவர்சிட்டில இருந்து இந்த மாதிரியான கேள்விகள் எடுக்கப்பட்டிருச்சு. சரிங்களா? ஏவியன் வந்து லைக் அவங்களோட அந்த எவல்யூஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சு. அண்ட் லென்ஸ் டு இரிஸ் டெவலப்மெண்ட், எந்த ஆர்கானிசத்துல வந்து லென்ஸ் டு இரிஸ் வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்றது, இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த எவல்யூஷன், டைவர்சிட்டி, ஸோ அந்த ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் ஹியூமன் எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோடைபிக் விஷன், ஃபேலிங்ஸ், ஹலுக்ஸ். ஸோ இதுல இருந்து எந்த ஒரு விஷயம் வந்து இப்ப இருக்க ஹியூமன்ஸ்க்கு வந்து முன்னாடி இருக்க ஹியூமன்ஸ்ல இருந்தது, இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு. சரிங்களா? 4 இருந்துச்சு. ஸோ அந்த 4ல வந்து முன்னாடி இருந்த ஹியூமன்ஸ்ல இருந்தது, இப்போ எந்த ஹியூமன்ஸ்க்கு இல்ல, எந்த விஷயம் வந்து லேக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஹியூமன் எவல்யூஷனையும் நிறையவே கான்சென்ட்ரேட் பண்ணி கேள்விகள் வந்து கேட்கப்படும். ஹோமோலோகஸ் அண்ட் நான் ஹோமோலோகஸ் ரெப்ளிகேஷன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்மே வந்து இதுவுமே உங்களுக்கு அந்த ரெப்ளிகேஷன்ல தான் வரும். யூனிட் நம்பர் 3. சரிங்களா? ஹோமோலோகஸ் ரெப்ளிகேஷன், நான் ஹோமோலோகஸ், அது இது எங்க நடக்கும், ஹோமோலோகஸ் எங்க நடக்கும், எந்த ஆர்கானிசம், நான் ஹோமோலோகஸ் எங்க நடக்கும், ஸோ அது மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அண்ட் இது ரிலேட்டா ஒரு 2-3 கொஸ்டினே பார்க்க முடிஞ்சுங்க. ஹோமோலோகஸ், நான் ஹோமோலோகஸ் ரிலேட்டா. சரிங்களா? ஹோமோலோகஸ் ரெப்ளிகேஷன் என்ன? இட்ஸ் a genetic recombination. சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் 2 சிமிலர் ஒரு ஐடென்டிக்கல் டிஎன்ஏ மாலிகுல். ஒரு சிமிலரான ஒரு ஐடென்டிக்கலான டிஎன்ஏ மாலிகுல்ஸ்ல வந்து ஜெனடிக் இன்ஃபர்மேஷன், சரிங்களா, சேஞ்ச் பண்ணப்படுறது தான் வந்து உங்களுக்கு ஹோமோலோகஸ். ஹோமோலோகஸ் ஹோமோ அப்படின்னாலே சேம்னு அர்த்தங்க. சரிங்களா? ரைட்? சேம் ஐடென்டிக்கல் டிஎன்ஏ மாலிகுல்ஸ்குள்ள நடக்கிற அந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷனோட அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோலோகஸ் ரெப்ளிகேஷன். நான் ஹோமோலோகஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே கேட்டிருந்தாங்க. அண்ட் என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ், திஸ் இஸ் ஃப்ரம் அந்த டைவர்சிட்டி, அகைன் டைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், ஸோ அந்த ரிலேட்டட். சரிங்களா? இதெல்லாம் கனெக்டடான ஒரு யூனிட்ஸ் தான். சரிங்களா? அதுல இருந்து கேட்டிருந்தாங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. லைன் டெயில் மெக்காவ் மட்டும் இல்ல,
ஸோ அதுல வந்து எந்த ஆப்ஷன் எது வந்து உங்களுக்கு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐ எம் நாட் சேயிங் திஸ் லைன்டெயில் மெக்காவு தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல. நிறைய ஆப்ஷன்ஸ் இன்னுமே இருந்துச்சுங்க. எது வந்து உங்களுக்கு என்டேஞ்சர்னா என்ன, ஸோ ரேர் ரேர் ஸ்பீஷிஸ்னா என்ன, ரேர், என்டேஞ்சர்டு, அண்டர் எது வந்து எக்ஸ்டென்ட் ஆக போகுது, எக்ஸ்டென்ட் ஸ்பீசஸ்னா என்ன. ஸோ இதோட டெஃபினிஷன்ஸ்லாம் உங்களுக்கு கோர்ஸ் நாங்கள் டீச் பண்ணிடுவோம் சரிங்களா. ரேர் ஸ்பீசஸ், எக்ஸ்டென்ட் ஸ்பீசஸ் அண்ட் வல்னரபிள் ஸ்பீசஸ், என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ். ஸோ இதோட டெஃபினிஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனால் என்னென்ன ஸ்பீசஸ்லாம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் சேர்த்து படிங்க இனிமேல் சரிங்களா. என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ்ல இருந்து உங்களுக்கு கேள்வி வந்துருச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் எக்ஸாக்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ். நிறைய கிளாசிபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல எது வந்து பிளான்ட்டோட கிளாசிபிகேஷனை வந்து எக்ஸாக்டா அந்த பிளான்ஸோட டீடைல்ஸ் பத்தி தெரிய வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு இதுல வரும் அகைன் டைவர்சிட்டியில தான் வரும். ஸோ டைவர்சிட்டியில பாருங்க எவ்வளவு கேள்விகள் கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னு. சாயில் லேயர் சரிங்களா. சாயில் லேயர் பத்தி இந்த ஹேலோஸ்பியர் அந்த மாதிரியான ஒரு கேள்வி இருந்துச்சு. சாயில் லேயரை பத்தின கேள்வி சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த பயாலஜிக்கல் ஜோன், இதுதாங்க ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ல நல்லா கேட்டிருந்தாங்க. நல்லா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி போட்டு, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அது மாதிரி போட்டு. ஸோ எப்படி கேட்டிருந்தாங்கன்னா லைக் எப்படி சொல்றது, உங்களுக்கு எப்படி கேட்டிருந்தாங்க, பெரியார் ஸ்டாச்சுரி, இந்திரா காந்தி, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்டாச்சுரிஸ் அண்ட் ஃபாரஸ்ட், ஜூஸ், அந்த இதெல்லாம் எங்க அந்த நேம்லாம் இந்த சைடு போட்டுட்டு இங்க வந்து நிறைய பிளேசஸ் கொடுத்துருந்தாங்க. கேரளா, தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா அந்த சில பிளேசஸோட பேர்லாம் போட்டிருந்தாங்க. பரத்பூர்லாம் ராஜஸ்தான். ஸோ அந்த அங்கே இருக்கு சரிங்களா. ஸோ ரைட், இந்த மாதிரியான பிளேசஸ் கேட்டுட்டு ஸோ இந்த சைடு வந்து அந்த உங்களுக்கு அந்த ஸ்டாச்சுரிஸ் பேரு அண்ட் வைல்ட் லைஃப் ஜோன்ஸோட பேர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எது வந்து எந்த ஊர்ல இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. எந்த எக்ஸாம் போனீங்கனாலும் இதெல்லாம் கேட்பாங்க, தவிர்க்காம கேட்பாங்க. ஏன்னா நமக்கு இதெல்லாம் வந்து ஜென்ரல் நாலேஜ்லயும் தான் வரும் இல்லைங்களா. நம்ம ஜிகேவா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்விதான். ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே கேட்பாங்க. இதான் நான் சொல்லியிருந்தேன். பெரியார் ஸ்டாச்சுரி, இந்திரா காந்தி மெமோரியல், பரத்பூர் எங்க இருக்கு உங்களுக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ இந்த பரத்பூர், ராஜஸ்தான், தமிழ்நாடு இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்க்கு இந்த சைடு கேட்டிருந்தாங்க சரிங்களா. இந்த சைடு வந்து லைக் மேட்சோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு பெரியார் சான்ச்சுரி, ஸோ இந்த மாதிரி சான்ச்சுரிஸோட பேர்லாம் கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அதை வந்து எக்ஸாக்டா மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியா அடிச்சிடலாம். இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு போயிருந்தோம்னா அஃப்கோர்ஸ் ஈஸியா அந்த ஆப்ஷன்ஸா அடிச்சுக்கலாம். ஸ்பீஷியேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய வந்துருச்சுங்க. அலோபேட்ரிக் ஸ்பீஷியேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்துச்சு. அலோபேட்ரிக்னா என்ன, சிம்பேட்ரிக்னா என்ன, இந்த ஸ்பீஷியேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே கேட்டிருந்தாங்க. ஓகே, ஆர்கி பாக்டீரியா பத்தி டீச் பண்ணேங்க நான் கோர்ஸ்ல, உங்களுக்கு டீச் பண்ணேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் பாக்டீரியா வந்து யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். யூ பாக்டீரியாக்கும் ஆர்கி பாக்டீரியாக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு கோர்ஸ்லயே சொல்லியிருந்தேன் சரிங்களா. ரைட், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து முக்கியத்துவம் நினைச்சு எதெல்லாம் படிச்சோமோ அதுல இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம படிச்ச வழி கரெக்ட் தான் சரிங்களா. யாரெல்லாம் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து கரெக்ட், நீங்க போன முறை கரெக்ட். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க நினைச்சதெல்லாம் கரெக்ட், நம்ம சொன்னதெல்லாம் கரெக்ட். ஸோ அதுல இருந்து கேள்விகள் நிறைய வந்திருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் ஜீன் மியூட்டேஷன், லைக் அந்த டைமிங்க்கு பதிலா அடினின் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சாங்களா, அது டிரான்ஸ்வர்ஷனா டிரான்சிஷனா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் வந்துருச்சு சரிங்களா. டைமிங்க்கு பதிலா அடினைன் வச்சிருந்தா இது ரெடி அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அது என்ன மாதிரியான மியூட்டேஷன், இல்லை அது என்ன மாதிரியான ப்ராசஸ், டிரான்ஸ்வர்ஷன் சரிங்களா. ஸோ அதான் அதுக்கு ஆன்சர். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்வி இருந்துச்சு. அண்ட் சிந்தடைஸ் என்சைம், எப்பவுமே நான் அந்த ரெப்ளிகேஷன்லாம் படிக்கும்போது சொல்லுவேங்க, எந்த என்சைம்னாலும் அதை முதல்ல அந்த என்சைம் பத்தி படிங்க, என்சைம்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ என்சைம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அண்ட் ரெஸ்பிரேட்டரி குவாஷன், ஹியூமன்ஸோட மேமல்ஸோட ரெஸ்பிரேஷன் குவாஷனோட வேல்யூ கேட்டிருந்தாங்க. 0.5, 1, 1.5 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுல வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. 1, 0.5,
1.5 இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுங்க. இதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ற மாதிரி வரும். சரி, இப்போ நம்ம வந்து சோஃபார் ஒரு 40 கண்டென்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்குங்களா. உங்களுக்கு நான் என்னெல்லாம் கொஸ்டின் வந்துச்சு அண்ட் சில கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாக்டான ஆன்சர்ஸுமே உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ரைட். உங்களுக்கு வந்து அந்த ஒரு டெஸ்டையே ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் முடிக்கும் போது சரிங்களா, நீங்க என்ன எழுதுனீங்கன்னா அதை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ ஓகே மேம், நான் இப்போ டிஎன் செட் லைஃப் சயின்ஸ் அந்த எக்ஸாம் முடிச்சிட்டேன். ஸோ நான் அதுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். உங்கள் கோர்சஸ்லாம் அட்டன் பண்ணேன். உங்கள் சிக்ஷா கிளாஸோட வீடியோஸ்லாம் நான் நல்லாவே பார்த்தேன் மேம். ஸோ நான் இப்போ வந்து எக்ஸாமும் முடிச்சிட்டேன். நான் இப்போ என்ன பண்ணேன், வாட் ஐ வாண்ட் டு டூ, நான் இப்போ என்ன பண்ணேன், வாட் இஸ் மை நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னா, ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த டிஎன் செட் படிச்ச நிறைய பேர் வந்து பிஜிடிஆர்பிக்கும் வந்து படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க இல்லைங்களா. பிஜி டிஆர்பிக்கும் நீங்க வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, ரைட். சைமல்டேனியஸா ரெண்டுமே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்ப நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட படிப்பு வந்து இப்போ ஒரு பிரேக்க கொடுத்துடாதீங்க. ஏன்னா டிஆர்பி போர்ட்ல இருந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வரும். காலேஜ் டிஆர்பி வைப்பாங்க இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இல்லைங்களா. ஸோ டிஎன் செட்டோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி வைக்கலாம். ஸோ அது முடிஞ்சு பிஜி டிஆர்பி வைக்கலாம், இல்லைன்னா காலேஜ் டிஆர்பிக்கு முன்னாடியே பிஜி டிஆர்பி எக்ஸாம் வைக்கலாம். ஸோ தொடர்ந்து படிங்க. சரிங்களா. என்ன படிக்கணும், உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னது, ஸ்டடி. படிக்கிறது தான் உங்களோட அடுத்த மூவ், வேற எதுவுமே கிடையாதுங்க. படிக்கணும். சரிங்களா. படிக்கணும். நம்மளோட வேலை படிக்கணும், படிக்கணும், படிச்சுட்டே இருக்கு. சரிங்களா. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வரும், நம்ம அதை கிளியர் பண்ணிக்கணும். சரிங்களா. அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போறது, உங்களுக்கு ஒரு பாத், உங்களுக்கு வழிகாட்டியா இருக்க போறது யாரு, சிக்ஷா கிளாஸ். சரிங்களா. உங்களுக்கு உங்களோட நீங்க என்ன கோர்ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்க கோர்ஸுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சுட்டு ஜஸ்ட் ஜாயின் இந்த கோர்ஸ். சரிங்களா. உங்களுக்கு அவ்வளோ ஒரு கைடன்ஸ், சப்போர்ட்டிவான ஒரு கைடன்ஸ் இருக்குங்க. ஏன்னா அந்த கிராஷ் கோர்ஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சர்ப்ரைசிங்கா அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். சரிங்களா. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அவ்வளோ பயனுள்ளதா இருந்திருக்கும் அந்த டிஎன்செட் கிராஷ் கோர்ஸ். அந்த 15 days உங்களுக்கு கண்டக்ட் பண்ணது வந்து அப்கோர்ஸ் நிறைய கேள்விகள். ஸோ சிக்ஸா கிளாஸ் எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ நோக்கி கொண்டு போறதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வி ஆர் அ குட் கைடிங் பாத்வே. சரிங்களா. உங்களுக்கு நல்ல கைட் பண்ணி எக்ஸாம்ல நீங்க சக்சஸ் ஆகி உங்களோட சக்சஸ் ஸ்டோரி அப்கோர்ஸ் நம்ம சேனல்லே வரணும். சரிங்களா. இந்த வீடியோ பார்த்துருக்க ஒருத்தரோட சக்சஸோட அந்த ஒரு சக்சஸ் வீடியோ நம்ம சேனல்லே வரும். சரிங்களா. ரைட். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே, நீங்க அடுத்து படிக்கிற எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு நாங்க எப்படி கைட் பண்ணணும் உங்க கோர்ஸுக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க கால் பண்ணி உங்க கோர்ஸுக்கு உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் கோர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா. ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா. உங்களோட நெக்ஸ்ட் மூவ் அதுவா தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இட்ஸ் அ டைம் டு ரீஸ்டார்ட். சரிங்களா. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க படிக்கிறதுக்கு. டிஎன் செட்டும் பிஜிடிஆர்பி சைமல்டேனியஸா படிச்சவங்க பிஜிடிஆர்பிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. மேம் எனக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி புரியல, எனக்கு அதுக்கு ஒரு கோர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். அப்கோர்ஸ் நம்ம அதுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்துக்குமே கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா. ரைட். ஸோ உங்களோட அடுத்த மூவ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு சக்சஸா இருக்கும். சரிங்களா. கண்டிப்பா அது சக்சஸா இருக்கும். இப்போ டிஎன் செட் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயோட தான் இருக்கும். அண்ட் உங்களோட அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க கொடுக்கப்பட்ட அந்த 2 கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஆல் சக்சஸ், உங்களுக்கு சக்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய கோர்சஸ் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து ஆஃபர் பண்றோம். எல்லாமே நீங்க கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ரைட். Hope this session is very useful and stay tuned for other updates. Thank you.